எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து FAWLC அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் 040 மாடலோட ஸ்விட்ச் டைப் மாடலோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன் அண்ட் இதை எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜென்ரலாக வந்து எங்களோட டெஸ்ட் கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட டெஸ்ட் கிட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 ஸ்கொயர் mm வயர்ஸோ இல்லை 1.5 ஸ்கொயர் mm வயர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கலர் கோடிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸு, அப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 2 ப்ளூ வயர்ஸ் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நான் இதுக்கு எதுவும் சப்ளை கொடுக்கல. ஒன்று வந்து இன்புட்டாக ஆட் பண்ணும், இன்னொன்று வந்து அவுட்புட்டாக இருக்கும். வெறும் ஃபேஸ் ஸ்விட்சிங் மட்டும்தான், நியூட்ரல் கிடையாது நம்ம ப்ராடக்ட்லேருந்து. அண்ட் சென்சார்ஸ்க்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கம்யூனிகேஷன் கேபிள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேபிளில் இந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ், நான் சும்மா சின்னதாக போட்டிருக்கோம், 15 சென்டிமீட்டர்ஸ் லென்த் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற கோட்டிங்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் அன்ஸ்லீவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த சென்சார் கனெக்டர்ஸ், நான் இங்கே வந்து கனெக்டர் மாதிரி கொடுத்து இங்கே நாங்கள் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு லெவல்ஸ் காமிக்கல, இல்லை ரிலே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் வரும். ஸோ கேபிள் பிரச்சனையா, சென்சார் ப்ராப்ளமா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ப்ராடக்ட்டை முதல்ல வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ரூல் அவுட் வெதர் ப்ராடக்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் அண்ட் தென் யூ கேன் கோ அஹெட் வித் இன்ஸ்டலேஷன். அந்த ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளமானு நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சப்ளை மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது ஆட்டோ மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆட்டோ மோடில் வந்து டேங்க் எம்டியாக இருக்கிற கண்டிஷனில் மோட்டர் வந்து ஆன் ஆகும். ஓகே, இப்போ மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி மோடில் வைக்கிறேன். கண்டினியூட்டி மோடில் வைக்கும்போது இந்த மாதிரி ஒயர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். கண்டினியூட்டி வந்து பாஸ் ஆகும், இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். ஓகே, இப்போ நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிகிட்டே வருவீங்க ஒரு லெவலாக காமிக்கிறதுக்கு. இப்போ எப்படி காட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பின் அண்ட் நான் செகண்ட் பின்னை ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் பின்னையும் ஃபஸ்ட் பின்னையும் ஜாயின் பண்ணுறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வாட்டர் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. இது ட்ரை ரன்கான ஒயர், இது காமன் லீட். காமன் பாயிண்ட் வந்து டேங்கோட தண்ணி வந்து கொட்டுற இடத்துக்கும் வரும் அண்ட் டேங்கோட இன்சைடில் அடியில் எல்லா லெவல் சென்சர்ஸும் கீழே இருக்கும் காமன் லைன். ஸோ 2 பாயிண்டில் போகும். ஸோ நான் இப்போ வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதோட அர்த்தம் வந்து தண்ணி கண்டினியூஸாக வருதுங்கிறது மீனிங். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லெவல் 1க்கான கலர் கோட், அதாவது 3rd பின். ஸோ இதை நான் வந்து இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணி பிடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு லெவல் 1 டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்த பின் 4th பின்னோட கலர், அதையும் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கு அடுத்த லைன் வரும். அண்ட் அதுக்கு அடுத்த பின் 5th பின், அதுக்கான கலர், அதுக்கான லைட் எரியும். அண்ட் ஃபைனலி இஸ் தி 6th பின். உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் மல்டிமீட்டர் ப்ரோப்ஸ் வச்சு, நான் இப்போ இதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிமீட்டர் ப்ரோப்ஸில் வந்துட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்காது டேங்க் ஃபுல் கண்டிஷனில். ஒன் மினிட். ஸோ வந்து உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்காது. இப்போ நான் இது எல்லாத்தையும் எம்டி பண்ணுறேன். திரும்ப நான் ஏதாவது ரிலீஸ் பண்ணிடுறேன். இந்த ரிலீஸ் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கல இல்லையா? இப்போ மோட்டர் ஆன் ஆன உடனே பீப் சவுண்ட் கேட்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ். இப்போ நான் ரிலேவையும் வேலிடேட் பண்ணிட்டேன், அதே மாதிரி சென்சார் லெவல்ஸையும் வேலிடேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் இந்த கண்டிஷனில் இப்போ நான் பண்ணால் டெஸ்டிங்கில் அது பாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது ஒயர் லைன் அண்ட் தி சென்சார். ஓகே, தேங்க்யூ.